Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல லூப் ஸ்டிச் பார்க்க போறோம். லூப் ஸ்டிச் அப்படிங்கிறது நம்ம ஜர்தோஷியில போட போறோம். ரிங் நாட் வந்து ஜர்தோஷி அப்படிங்கிறதுனால நல்லா லூப் நல்லா தெரியும். லூப் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட்லைன் கொடுத்தாதான் அதோட ஷேப்பு வந்துட்டு நல்லா எக்ஸாக்டா தெரியும். அதுக்கும் வந்துட்டு நீங்க த்ரெட்லையும் கொடுக்கலாம், இல்ல பீட்லையும் கொடுக்கலாம், இல்ல ஜர்தோஷிலேயே கூட அவுட்லைனும் கொடுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். லூப் ஸ்டிச்சும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ்ல ஃபில் பண்ணுவாங்க. ஃபில்லிங்க்கு தான் அதிக யூஸ் பண்ணுவாங்க. அது ஃப்ளவரா இருக்கட்டும், இல்ல பீகாக்கா இருக்கட்டும், இல்ல வேற எந்த மாதிரி டிசைன்லயும் வந்துட்டு நம்ம லூப் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லூப் ஸ்டிச்சை வச்சு ஒரு டிசைனும் வந்துட்டு மேக் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃப்ளவர் வந்துட்டு பெட்டல் எல்லாம் இல்லாம வெறும் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதைவே வந்துட்டு ஒரு ஃப்ளவராகவும் நம்ம வந்துட்டு மேக் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நான் லூப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுலயே ஒரு டிசைன் ஒன்று பண்ணி காட்டிடுறேன். ரொம்ப சிம்பிளா தான். நான் ஒவ்வொரு தடவையும் டிசைன் பண்ணி காட்டுறது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காகத்தானே தவிர அது வந்து அவ்வளோ எக்ஸாக்டா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க நினைக்கலாம் சில டிசைன்லாம் வந்துட்டு என்னடா இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அவ்வளோ குவாலிட்டியாவோ இல்லை நீட்டாவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்துட்டு பிளவுஸ்ல ஒரு டிசைனா பண்றப்ப இன்னுமே ரொம்ப பொறுமையா ரொம்ப கிளாரிட்டியா அவ்வளோ சூப்பராக பண்ணுவோம். நம்ம வீடியோக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படி பண்றப்ப. ஸோ நிறைய அதில் வந்து கஷ்டம் இருக்கு. அதனால தான் நான் வந்துட்டு ரொம்ப கிளியரா டிசைன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா நான் போட மாட்டேன். ஏன்னா நீங்க வந்துட்டு இதை பார்த்துட்டு இப்படியே தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லைங்களா. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சா போதும், அதை வச்சு நீங்க வந்து வேற மாதிரி கூட பண்ணிக்க முடியும். அதுக்காக நான் வந்துட்டு ஐடியாக்காக தான் செய்யறேன். அதனாலதான் நான் போடுற சில டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியாது. அது ஒரு சில டிசைன்ஸ் தான். மீறி நிறைய இதுல நான் வந்து பர்ஃபெக்டாவும் போட்டிருப்பேன். ஒரு சில இதுல மட்டும்தான் கொஞ்சம் நீட்டா இல்லாம இருக்கும். கண்டிப்பா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும் நம்புறேன். சரி ஓகேங்க. இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் லூப் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு நான் டிசைன் பண்ணி காட்டுறேன். இந்த லூப் ஸ்டிச் போடுறதுக்கு ஆரி நீடில் போட மாட்டோம், கையூசில தான் போடுவோம். நார்மல் சூவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து டபுள் லைனும் போட்டுக்கலாம், சிங்கிள் லைனும் போட்டுக்கலாம். பட் வந்து சிங்கிள் லைனே போதும். ஏன்னா நம்ம ஆரி நீடில் போடுறப்ப எப்படி சிங்கிள் த்ரெட்ல தான் போட போறோம், அதுவே நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதுக்கும் நம்மளுக்கு சிங்கிள் த்ரெட்டே போதும். அதுக்கப்புறம் ஜர்தோஷி எடுத்திருக்கேன். இது வந்து சில்வர் கலரு. இதுல வந்து கோல்டு. கோல்ட்லேயே பாத்தீங்கன்னா டல் கோல்டு கொஞ்சம் இருக்கும், அப்புறம் டார்க் கோல்டும் இருக்கும். இது வந்து ரொம்ப ஷைனிங்கான ஜர்தோசி. ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அந்த ஹோல் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருக்கும். இப்போ இது வந்துட்டு நான் சில்வர் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் டிசைன்ல நான் வந்துட்டு இந்த கோல்டு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கட் பண்றது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் நான் தனியா போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம திரும்ப கட் பண்றதெல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்துட்டு சும்மா நான் ஃபர்ஸ்ட் போடுறது வெளியில போட்டு காட்டுறேன். லூப் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஊசியை மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நான் சிங்கிள் ஸ்டாண்டு தான் போட்டிருக்கேன். நூல் உங்களுக்கு வேணும்னா டபுள் கூட போட்டுக்கோங்க. பட் ஆனால் டபுள் த்ரெட் தேவைப்படாது. ஜர்தோஷி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஊசியில் இப்படி நுழைச்சிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு அந்த ஊசியில வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஜர்தோஷி போடுறப்ப இந்த பின்னாடி நூல் கோர்க்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஜர்தோஷி போகணும். நீங்க பெரிய ஊசி எடுத்துட்டீங்கன்னா பாக்குறது சின்னதா தான் தெரியும். பட் ஆனா இந்த இடத்துல காது பகுதி வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்படி இருக்கிறதுல கண்டிப்பா ஜர்தோஷி போகாது. ஸோ அதனால நீங்க கேட்கிறப்பவே ஜர்தோஷி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. ரொம்ப குட்டியாகவும் இருக்கும், பாக்குறதுக்கே தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம ஜர்தோஷி உள்ள போட்டுட்டு பக்கத்துலேயே, அதாவது நமக்கு எவ்வளோ அகலத்துக்கு தேவையோ அவ்வளோ அகத்துக்கு நம்ம வந்துட்டு குத்திக்கணும். ரொம்ப பக்கத்தில் குத்துனீங்கனாலும் நல்லாயிருக்கும். பட் வந்து கொஞ்சம் தள்ளி குத்துனீங்கனாலும் அந்த லூப் நல்லா தெரியும். ஆனால் பட் வந்து ரொம்ப தள்ளிட வேண்டாம். அப்போ வந்து அந்த லூப் வளையமா தெரியாமல் ஒரு மாதிரி அகலமாக எப்படி ஒரு மாதிரி பெண்டாக தெரியாது, அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா குத்துன இடத்துலையே குத்தாமல் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் ஒரு ஊசி அளவு கேப் விட்டுட்டு குத்துறேன். குத்திட்டு இப்படி இழுத்து அப்படின்னா அது வந்து ஒரு லூப் மாதிரி விழுந்துடும். பாருங்க இந்த மாதிரி இது வந்து நம்ம நல்லா குட்டியா போட்டிருக்கோம். ஸோ அதனால அப்படி இருக்கு. அடுத்தது லூப் போடுறப்போ கீழே வந்துட்டு இந்த நூல் இருக்கும் இல்லைங்களா, அந்த நூலை வந்து கொஞ்சம் டைட்டா பிடிச்சிக்கோங்க. விட்டுட்டீங்கன்னா இப்படி லூஸ் ஆகும். ஸோ சும்மா ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டாம், சும்மா டைட்டா பிடிச்சிக்கோங்க. இப்போ பக்கத்துல இன்னொன்று போடுறேன். இப்போ பாருங்க நூல் வெளியில் எடுத்த இல்லைங்களா, இதே இடத்துல இப்போ திரும்ப குத்துறேன். அப்போ பாருங்க அந்த லூப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த மாதிரியெல்லாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா லூப் வந்து பக்கத்திலே குத்துறதுனால இன்னும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க இங்கே கேப் தெரியுது, இங்கே கேப்பே தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்மளோட இஷ்டம் தான். நீங்கள் எடுக்கிற இடத்துலயே கூட குத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப லைட்டாக ஒரு ஊசி அளவு மட்டும் தள்ளி குத்திக்கோங்க. இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி குத்தி காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்பவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக தள்ளி குத்துறேன். இது வந்து அவ்வளோக்கா வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு.
பார்த்தீங்களா இவ்வளோ அகலம் தெரியுது இல்லைங்களா, அது வந்துட்டு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. நல்லா பக்கம் பக்கம் குத்துனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல எடுத்த இடத்துலையே திரும்ப குத்துறோம் பாருங்கள், இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ளவரோ ஒரு டிசைனை எந்த டிசைன் நீங்கள் வந்துட்டு இதை போட்டிங்கனாலும் இந்த மாதிரி பக்கம் பக்கமாக குத்துறப்ப தான் அந்த லூப் வந்துட்டு அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்படியும் போடணும்னு நினச்சா கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு எந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் குத்தின ஓட்டையிலே திரும்ப குத்துறப்ப இது ஜர்தோஷி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உள்ளே போகாது. அதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். மேலே எடுத்த ஹோல்ஸ்லேயே நீங்கள் திரும்ப குத்திக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு நான் போட்டுட்டேன். அதாவது உங்களுக்கு இது சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இதுதாங்க லூப் ஸ்டிச்சு. ரொம்ப 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 ஈஸி. ஜர்தோஷி மட்டும் ஒரே லைன், அதாவது ஒரே லென்த்தில் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், எல்லா லூப்பும் ஒரே மாதிரி விழுந்துடும். இதுக்கு ரொம்பலாம் மெனக்கட தேவையில்ல. இப்போ இதுக்கு வந்து என் நாட் போடணும் இல்லைங்களா, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்லேயோ இல்லை ரிங் நாட்லேயோ நான் எப்படி பண்ணுவேன், ஃப்ரேமை திருப்பிட்டு நூலை வந்துட்டு ஓரளவுக்கு லென்த்தாக கட் பண்ணிட்டு அதை அப்படியே ரெட்டையாக பிரிச்சுடுவேன். அதாவது இருக்கிற அத்தனை ஸ்டாண்டில் 2 பாதியை பிரிச்சுட்டு அதை அப்படியே முடிச்சு போட்டுருவேன். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த லூப் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறதே ஒரு ஸ்டாண்டு தான். அப்படி இருக்கிறப்ப இதுக்கு எப்படி வந்து என் நாட் போட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் கீழே வந்துட்டு அந்த ஒத்த நூல் இருக்கு இல்லைங்களா, அதை கீழே பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு இதுக்கு பக்கத்துல நீங்கள் எந்த இடத்துல முடிச்சிங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஊசி எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு இந்த நூல் வந்துட்டு அடியில் நம்ம கையில் பிடிச்சிருக்கிறது அப்படியே தான் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஊசியை வந்து ரொம்ப பக்கத்தில் குத்துங்க. அதாவது எடுத்த இடத்துல குத்திடாதீங்க, நூல் வெளியில் போயிடும். ரொம்ப பக்கத்துலேயே குத்திட்டு கீழே வந்துட்டு நம்ம நூல் கையில் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே இந்த ஊசியில் ட்விஸ்ட் பண்ணுங்க. சுற்றுங்க, ஊசியை சுற்றுங்க. ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றுங்க போதும், அதுவே கரெக்டாக தான் இருக்கும். சுற்றிட்டு இப்போ ஊசியை கீழே இழுத்துருங்க. பாருங்க, இப்படி இழுத்துட்டீங்கன்னா கீழே நம்ம சுற்றி இருக்கோம் இல்லைங்களா, அது வந்துட்டு அப்படியே நாட்டாக விழுந்துடும். இப்போ மேலே பாருங்க, அந்த குத்துனதுக்கு உண்டான அடையாளமே தெரியாது. இப்போ இந்த இடத்துல தெரியும் பாருங்க, குத்திருக்கேன். ரொம்ப மைல்டாக தெரியும். அது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு விசிபிளாக டிசைனில் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவ்வளோதான் இதோட என் நாட் போடுறது. இது ரொம்ப ரொம்ப சுலபம். எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் போடுவேன். இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கானா எனக்கு உண்மையால தெரியல. இது வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி என் நாட் போட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்துட்டு நான் லூப் ஸ்டிச்சு எப்படி போடுறதுங்கிற ஒரு டுட்டோரியல் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது டிசைனில் எப்படி போடலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு லூப் ஸ்டிச் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இதுக்கு அவுட்லைன் வந்து பீட்ல கொடுத்துருக்கேன். இதை நீங்க பீட்லையும் கொடுத்துக்கலாம், த்ரெட்லையும் கொடுத்துக்கலாம், இல்ல ஜர்தோஷிலையும் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் எம்போஸா தெரியணும் அப்படின்ட்டு நான் பீட்ல கொடுத்துருக்கேன். அவுட்லைனே கொடுக்காதையும் பண்ணலாம், ஆனா அப்படி பண்றப்ப அந்த ஷேப் கரெக்டா தெரியாது, அவ்வளவுதான். டிசைன் எந்த டிசைன் போட்டாலும் சரிங்க, நமக்கு எப்படி பிடிச்சிருக்கு, எப்படி தோணுது, எப்படி வருது, அதை பொறுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் போடணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதோ அங்க பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்ப மேல ஸ்டார்ட் பண்றேன். அப்படியே கீழே அங்கிருந்து அப்படியே கீழே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜர்தோஷி வந்து இப்போ கோல்டு கலரில் ஓரளவுக்கு ஒரே ஈக்குவலாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்துட்டு இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எந்த இடத்துல நீங்கள் ஹோல்ஸில் வெளியில் எடுத்தீங்களோ அதே ஹோல்ஸில் திரும்ப உள்ளே ஊசி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லூப் விழுந்துருச்சு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், அதை தூக்கிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து சைடில் போட்டிருக்கிற அவுட்லைன் வந்துட்டு நல்லா தெரியுது. அடுத்தது இங்கே எடுக்கிறேன். இது வந்துட்டு நமக்கு கேப்பாக வேணுமா இல்லை ரொம்ப ரொம்ப அடைச்சடைச்சு வேணுமா அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம்தான். ரொம்ப அடைச்சடைச்சு வேணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பக்கம் பக்கமாக குத்தணும். இல்லை கொஞ்சம் கேப் இருந்தாலும் அழகாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தள்ளி கூட குத்திக்கலாம். எப்படின்னா நம்ம போட்டிருக்கிற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு குத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு எடுத்தது 1 போட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது 2 லைன் போடுறேன். அதுக்கப்புறம் 3 லைன் 4 லைன் அந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இது வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நம்புகிறேன் நான் போடுறது ஓரளவுக்கு. அடுத்த லூப் போடுறப்ப இந்த நூலை வந்துட்டு இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஏன்னா சம்டைம் நீங்கள் லூஸாக விட்டிங்கன்னா பாருங்கள் இப்படி மேலே தூக்கிட்டு வந்துடும். ஸோ வந்துட்டு அந்த நூல் வெளியில் தெரிகிற மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப டைட்டாக பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஓரளவுக்கு பிடிச்சிங்கன்னா போதும்.
இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இவ்வளோ தூரம் போட்டிருக்கிறதுக்கே தெரியுது பாருங்கள். லூப் வந்து இப்படி தூக்கி தூக்கி இருக்குது. ஸோ அதனால் சைடில் போட்டிருக்கிற நம்மளோட அவுட்லைன் வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து லூப் ஸ்டிச் போடணும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. உண்மையாலுமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப பிகினஸாக இருக்கீங்க, இப்போ தான் ஜஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பழகி இருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த ஸ்டிச் உங்களால் போட முடியும். ஏன்னா இது வந்து ஆரி நீடில் நம்ம போடுறதில்ல, வெறும் கையூசியில் தான் போடுற ஸ்டிச்சு. என்னன்னா நீங்கள் அவுட்லைன் வந்துட்டு கொடுக்க பழகிக்கணும். அதுக்காக நீங்கள் நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பழகிருந்தீங்கனாலே போதும். அதே சமயம் நீங்கள் ஜர்தோஷி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜர்தோஷி கட் பண்ணுறது ஈஸி தான், பட் என்னன்னா அது எப்படி கட் பண்ணணும், அது எந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஜர்தோஷி கட் பண்ண தெரிஞ்சால் போதும். மற்றபடி இந்த ஸ்டிச் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுற முடியும். இப்போ நான் வந்து பாதி ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ மீதியும் இதே மாதிரி ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த டிசைன் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படி இப்படி தூக்கிட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த டிசைன் வந்து நான் போட்டு முடிச்சிருக்கேன், பட் இன்னும் எண்ட் நாட் போடலை. உங்களுக்காக அப்படியே வந்துட்டு நான் வெயிட் பண்ணேன். இப்போ பாருங்க இவ்வளோ டிசைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ எந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். நான் வந்துட்டு இப்போ இங்கே முடிச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்ததுங்கிறதுனால இருக்கிற கேப்பெல்லாம் நான் ஃபில் பண்ணினேன். இப்போ எங்கே முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம நூலை அடி நூலை கையில் பிடிச்சிக்கணும். கையில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல நம்ம குத்தணும். பாருங்க இங்கே குத்துறேன் நான், சரிங்களா? இங்கே குத்திட்டு இப்போ அடிநூலாக கையை எடுத்துடக்கூடாது, அப்படியே பிடிச்சிக்கணும். இவ்வளோ தூரம் நம்ம தூக்குனா போதும். கீழே நூல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறோமோ சேம் அதே தான். இங்கே வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் குத்திக்கிங்க, ரொம்ப பக்கமாக ஒரு ஊசியாலோ மட்டும் கேப் விட்டு குத்திட்டு அடியில் பாருங்க நூல் அந்த ஊசி போகிறது தெரியும். அதில் வந்துட்டு நூலை வந்து சுற்றிக்கோங்க. நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி. பட் என்னன்னா ஒரு 2 சுற்று இல்லாட்டி 3 சுற்றி சுற்றிக்கோங்க. ஒரு சுற்றி சுற்ற வேண்டாம், நம்ம முடிச்சு போடுறோம் அதனால 1 வேண்டாம். 2 இல்லாட்டி 3 சுற்றிக்கோங்க. சுற்றி இப்படி கீழே இழுத்தரலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா டைட்டாக விழுந்துருச்சு. அவ்வளோதான், நாட்டு விழுந்துருச்சுங்க. ரொம்ப ஈஸி இதுக்கு நாட் போடுறது. ஏன்னா சிங்கிள் த்ரெட் தான். ஒருவேளை உங்களுக்கு டபுள் 3 அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் சிரமமாக தெரியலாம். பட் ஆனால் இது சிங்கிள் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் என் நாட் போட்டுக்கலாம். பாருங்க ஒரு கையூசி வச்சு நம்ம எவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்க ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.